தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் அறிவுரையும் ஆலோசனையும் என்னவென்றால், நாம் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பை பார்த்து, இரக்கத்தை பார்த்து, பிறருக்கு உதவும் நல் குணத்தை பார்த்து, பிறர் நமக்கு எத்தகைய தீங்கு செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் மன்னித்து அவர்களிடம் நாம் அன்பாய் இருக்கின்ற இந்த குணத்தை பார்த்து புறஜாதியார் கூற வேண்டுமாம், இவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இவருடைய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்போடு தனது இறுதி சொட்டு இரத்தத்தை கூட கொடுத்து உயிரையும் இவர்களுக்காக கொடுத்தாரே, இவர்கள்தான் கிறிஸ்துவனுடைய உண்மையான சாட்சிகள் என்று கூறி அவர்களும் கிறிஸ்தவத்தை பின்பற்றி இறைவனுடைய சீஷர்களாக மாறுவார்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் நம்முடைய அன்பினால் பிறருக்கு கிறிஸ்தவத்தை எடுத்து கூற வேண்டும், பறைசாற்ற வேண்டும். அகிலமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள், சாட்சியாக வாழுங்கள் என்று கூறிய அந்த இயேசுனுடைய உண்மையான சிஷ்யர்கள் நாம் என்பதை அன்பின் மூலம் வெளிப்படுத்தலாம். அன்பு பிறர் தாங்கும், பிறரை மன்னிக்கும், சமாதானமாக இருக்கும், பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்படி இந்த அன்பினுடைய வெளிப்பாடு நம்மில் காணப்பட வேண்டும். ஆனால் இந்த காலங்களில் இந்த அன்பு தணிந்து விட்டது. ஒருவர் நம்மிடம் ஒரு வார்த்தை கூறினால் நாம் 10 வார்த்தை கூறினால்தான் நம் மனது ஒரு மகிழ்ச்சி அடைகிறது. நாமும் பழிக்கு பழி வாங்கிவிட்டோம் என்று. அப்படியல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் கூறுகின்றார், பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று கூறுகின்றார். ஒருவர் நமக்கு தீங்கு செய்தார்கள் என்றால், நாம் அவர்களுக்கு பதில் தீங்கு செய்துவிட்டோம் என்றால் கர்த்தர் கூறுவாராம், நான் தான் பதில் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நீதான் பதில் கூறிவிட்டாயே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிடுவாராம். ஆனால் நாம் அமைதியாக இருந்து இதற்கு நன்றி என்று அவர்கள் நமக்கு செய்கின்ற தீங்கை நாம் மனப்பூர்வமாய் மன்னித்தோம் என்றால் கர்த்தர் நமக்காக வழக்காடி அவர் நம்முடன் இருப்பதை நம் எதிராளிகளுக்கு நிரூபிப்பாராம். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றாம். இவ்வளவு நாளும் ஒருவர் நமக்கு ஏதேனும் ஒரு தீங்கு செய்தால் அன்பற்றத்தனமாக நாம் அவருக்கு பதில் தீங்கு செய்து அவர்களை நாம் அவர்களுக்கும் பதில் வழி கொடுத்து அவர்கள் பேசிய வார்த்தைகளை நாம் 10ஆக திருப்பி கொடுத்து அதனால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து காணப்படுகின்றோம் அல்லவா? இன்றிலிருந்து ஒருவர் எனக்கு எத்தகைய தீங்கு செய்தாலும் அவர்கள் பலக்கணத்தில் அறைந்தால் இடக்கணத்தையும் திருப்பி காட்டும் அளவிற்கு நான் அன்பாக இருப்பேன், எனக்காக என் தேவன் பதிலளிப்பார் என்று நாம் அமைதியாக இருந்து விடுவோம். கர்த்தர் நமக்காக வழக்காடி நமக்காக யுத்தம் செய்து நம்மை உயர்த்தி நம்முடைய எதிரிகள் முன் நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் அன்பாய் இருந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும், சாட்சிகளாய் நாங்கள் உமது அன்பை பறைசாற்ற வேண்டும் என்று அருமையாக கூறியுள்ளப்பா. அது மட்டுமல்ல, நாங்கள் பிறர் எங்களுக்கு தீங்கு செய்யும் பொழுது அன்பாக அவர்களை மன்னித்தோம் என்றால் எங்களுக்காக நீங்கள் வழக்காடுவீர்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. மனித சுபாவத்தில் இவ்வளவு நாளும் ஒருவர் எங்களுக்கு ஒரு வார்த்தை கூறினால் 10 வார்த்தைகள் கூறி நாங்கள் அதனால் அவர்களுக்கு தண்டித்து விட்டோம் என்று மன திருப்தியில் வாழ்ந்துவிட்ட காரணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. அதனால் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம். இன்றிலிருந்து ஒருவர் எங்களுக்கு எத்தகைய தீங்கு செய்தாலும் மனப்பூர்வமாக மன்னித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்களும் எங்கள் சந்ததிகளும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.